எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசமிது. பாகம் 4. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. பூம்பாறையில் அன்றைய விடியல் கோழி கூவும் சத்தத்துடன் அழகாக விடிந்தது. காலையில் தூரிகை எழுந்து பார்க்கும் பொழுது அவள் அருகே வீரா இல்லை. இவள் நேரம் என்ன என்று பார்க்க சுவற்றில் கடிகாரம் கூட இல்லை அந்த அறையில். அதில் எரிச்சலாக முகத்தை சுழித்து கொண்டவள் வேகமாக குளிப்பதற்காக தனக்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். பெரியவர்கள் அனைவரும் அவரவர் வேலையில் மூழ்கியிருந்தனர். அன்புமணி காலையிலேயே ஊரில் ஒரு பஞ்சாயத்து என்பதால் அதற்காக கிளம்புவதற்காக தயாராகி கொண்டிருந்தார். வேதவல்லி தன் கணவருக்காக காலையிலேயே கம்மங்கூழ் எடுத்துக்கொண்டு வந்தவர் தன் மருமகள் அறையிலிருந்து வெளியே வருகிறாளா என்று ஒருமுறை பார்த்தார். அப்பொழுதுதான் சரியாக படிகளில் கொட்டாவி விட்டுக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள் தூரிகை. அவளை கண்டவுடன் அவர் முகம் மலர்ந்து போனது. எத்தா மருமகளே, வா வா ஆத்தா, போய் குளிச்சுட்டு வா. நீ காப்பி தண்ணி தான் குடிப்பியாமே, உங்கள் அம்மா சொன்னாங்க. அதான் உனக்கு காப்பி போட்டு வச்சிருக்க. நீ போய் சீக்கிரமே குளிச்சுட்டு வா என்று அவர் முகம் முழுவதும் மலர்ச்சியுடனும் அவள் மீது உள்ள உண்மையான அன்புடனும் கூற அவர் கூறியதை கேட்டு அவளுக்கு வெறுப்பாகத்தான் இருந்தது. அந்த இடத்தையே பிடிக்கவில்லை என்னும் பொழுது அங்கு இருப்பவர்களை மட்டும் அவளுக்கு பிடிக்குமா என்ன? அதனாலேயே அவருக்கு எந்த பதிலும் கூறாமல் சரி என்று தலை மட்டும் அசைத்துவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்துவிட வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாத அவளை கண்டு முகம் சுணங்கி போனது வேதவல்லிக்கு. தனலட்சுமி தன் பிள்ளை எழில்குமரனுக்கு உணவை ஊட்டி கொண்டிருந்தவர் வேதவல்லியின் முகமாற்றத்தை கண்டு, என்ன ஆச்சு அக்கா, ஏன் இப்படி இருக்கீங்க, முகம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு என்றார் புரியாமல். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ பிள்ளைக்கு முதல்ல சோறு ஊட்டு, பாரு நீ எப்போ சாப்பாடு கொடுப்பேன்னு உன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று எழில்குமரனின் தலையை கோதிவிட்டவாறு வேதவல்லி கூற, தன் தாயின் இடுப்பில் அமர்ந்து கொண்டு குழந்தையவனோ தன் பெரியம்மாவை பார்த்து பால் பற்களை காட்டி சிரித்தான். சிங்காரம் தன் அண்ணனுக்கு உதவியாக அவரும் பஞ்சாயத்திற்கு செல்வதற்காக தயாராகி வந்திருக்க அவருக்கும் கூழை கொடுத்தார் வேதவல்லி. இருவரும் குடித்து முடித்து விட்டு கிளம்புவதற்காக தயாராகினர். அப்பொழுதுதான் அன்புமணி தன் மகனை இன்னும் வீட்டில் காணவில்லையே என்று கண்டு கொண்டவர், வீரா எங்க வள்ளி, ஆளையே காணோம் என்றார் புரியாமல். அவன் காலையிலேயே கிளம்பி வயக்காட்டுக்கு போயிட்டான் ஐயா என்றார் வேதவல்லி. காலையில் கிளம்பி போயிட்டானா? என்ன இது, கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே இப்படி கட்டின பொண்டாட்டியே கூட கண்டுக்காமல் விட்டுட்டு போகிறதா? இதெல்லாம் தப்பு ஆத்தா என்று அவர் கூற, காலையில் நான் வாசல் பெருக்கி கோலம் ஓடும்போது அவன் கிளம்பி போகிறத பார்த்தேன். ஏன் இந்த நேரத்துக்கு கிளம்பி போகிறேன்னு கேட்டதுக்கு வயலில் நீர் பாய்ச்சணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலே கிளம்பி போயிட்டான் என்று வேதவல்லி கூற, என்னமோ போ, வர வர அந்த பையன் நம்ம சொல்கிறத காது கொடுத்து எதையும் கேட்க மாட்டேங்கிறான் என்று புலம்பியவாறு தன் தம்பியுடன் கிளம்பினார் அன்புமணி. அந்நேரம் பின்பக்க குளியல் அறையில் இருந்து குளித்து முடித்து விட்டு வீட்டிற்குள் நுழைந்து விட்டாள் தூரிகை. அவளுக்கு வேக வேகமாக காப்பியை கொண்டு வந்து பாசத்துடன் அவள் கையில் கொடுத்த வேதவல்லி, தலையை காய வச்சுட்டு பூஜை ரூமில் போய் விளக்கு ஏத்தாத்தா என்றார் அவள் கன்னத்தை வருடியவாறு. அதில் நாசுக்காக அவள் அவர் கரத்தை விலக்கிவிட்டு சரி என்றாள் மொட்டையாக. என்னம்மா இப்படி மொட்டையாக பேசுகிற? அவங்க உனக்கு அத்தை, அதனால் உரிமையாக அத்தைன்னு கூப்பிட்டு பேசு என்று தனலட்சுமி கூற, அதில் வேண்டா வெறுப்பாக சரி அத்தை, இதோ போய் விளக்கு ஏத்துறேன் என்று கூறிவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டாள். என்ன அக்கா, இந்த புள்ள இப்படி இருக்கு, ஏதோ வேண்டா வெறுப்பாக பேசுகிற மாதிரியெல்லாம் பேசுது என்று தனலட்சுமி கவலையாக விடுடி, புது இடம்ல அவளுக்கு, அதனால் அப்படி இருக்கா, சீக்கிரமே மாறிடுவா என்று கூறியவர் எழில்குமரனை தனலட்சுமியிடமிருந்து வாங்கி கொண்டு வீட்டிற்கு பின்னே தான் அமைத்திருந்த தோட்டத்திற்கு சென்று விட்டார். இங்கு வேகமாக தன் அறைக்குள் நுழைந்த தூரிகை தன் கையில் இருந்த துண்டை வீசி கட்டிலில் எரிந்து விட்டால் கோபமாக. என்ன இது, என்னென்னமோ நடந்து போச்சு. எப்படியாவது பேசி அவர் மனசை மாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா அவர் என்னவோ அப்படி பேசுகிறாரு. இப்போ காலையில் கூட எழுந்து பார்க்கும்போது ஆளை காணோம். அப்படி எங்கே தான் போனார்னு தெரியல. கொஞ்சமாவது பொண்டாட்டி மேலே இவருக்கு அக்கறை இருக்கா இல்லையா? கல்யாணமான மறுநாளே பொண்டாட்டியை எப்படி அம்போன்னு விட்டுட்டு போகிறது என்னது இது என்று அவள் கோபமாக தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு அமர்ந்திருக்க அந்நேரம் அவள் அறைக்குள் நுழைந்தனர் சுதாகர் மற்றும் லாவண்யா. அவர்கள் இருவரையும் கண்டவுடன் சாதாரணமாக முகத்தை மாற்றிக்கொண்டாள் அவள். வாங்கப்பா, வாங்கம்மா, என்ன இவ்வளோ காலையிலேயே என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்று அவள் கேட்க, நாங்கள் 2 பேரும் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கோம் தூரிகா என்றார் லாவண்யா. என்னம்மா அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்க என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க,
பின்ன இங்கேயே வருஷக்கணக்காக உட்கார சொல்கிறியா? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல நாள் கணக்காக தங்கக்கூடாது, அதெல்லாம் தப்புமா. அதனால தான் நானும் உன்னோட அம்மாவும் கிளம்பலான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி மதியம் போல் நாங்கள் கிளம்பிடுவோம். சம்மதிக்கிட்டேயும் சொல்லிட்டோம். அவரும் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு மதியம் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னார். என்ன இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் இருக்கும்போது கிளம்புனா தானே சரியாக இருக்கும். ஆமாம், மாப்பிள்ளை எங்க என்று சுதாகர் கேட்க, அதை கேட்டும் கோபத்தில் முகம் சிவந்தவள், அவர் எங்கே போனார்னு தெரியல. காலையில் நான் எழுந்து பார்க்கும்போதே ஆளையே காணோம். கொஞ்சம் கூட பொண்டாட்டி மேலே அவருக்கு அக்கறையே கிடையாதுப்பா என்று அவள் கோபமாக பொரிய துவங்கிவிட்டாள். அவள் கூறியதை கேட்டு சிரித்த லாவண்யாவோ, எப்போவும் உன் புருஷன் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக அவரோட சூழ்நிலையை கூட புரிஞ்சுக்காமல் பேசக்கூடாது தூரிகா என்றார் ஒரு பொறுப்பான தாயாக. அதில் முகத்தை சுழித்து கொண்டவள், நீங்கள் எதுக்கு இப்போவே கிளம்பணும்னு சொல்கிறீங்க? பொறுமையாக இருந்துட்டு ஒரு வாரம் கழித்து போகலாமில்ல என்று மீண்டும் அவள் புராணத்தை பாட, சொன்னால் புரிஞ்சுக்கோடி. அதான் உங்கள் அப்பா அவ்வளோ தெளிவாக சொன்னார்ல்ல, அதுக்கப்புறமும் இப்படி கேள்வி கேட்டால் எப்படி? அடிக்கடி ஆனால் நாங்கள் உன்னை வந்து பார்த்துட்டு போகிறோம், புரியுதா என்று கண்டிப்பாக அவர் கூற, வேறு வழியின்றி சரி என்று தலையசைத்தாள் அவள். மதிய வேளை அவர்கள் அங்கிருந்து விடைபெறுவதற்கான நேரமும் வந்துவிட, அப்பொழுதுதான் புல்லட்டில் அங்கு வந்து இறங்கினான் வீரா. அவனை கண்டவுடன் அவன் அருகே சென்ற சுதாகர் அவன் கரத்தை பிடித்து, என் பொண்ணு கொஞ்சம் சிட்டியில் வசந்தியாக வாழ்ந்துட்டாமாப்பில்ல. இங்கே அவளுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவள் ஏதாவது பேசினா தப்பாக எடுத்துக்காதீங்க. அவளை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம். அதனால தான் இப்போ இப்படி இருக்கா. எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க என்று அவர் சங்கடத்துடன் கூற, அவரின் நிலை புரிந்து கொண்ட வீரா, விடுங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக இங்கே இருக்கிற சூழ்நிலை அவளை மாற்றும். இங்கே இருக்கிறவங்களோட அவள் கண்டிப்பாக பொருந்தி போயிடுவா. என் பொண்டாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா என்று அவன் கூற, அதை கேட்டு சற்று நிம்மதி அடைந்தவர் அனைவரிடமும் இருந்து விடை பெற்று தன் மனைவியுடன் சென்னை நோக்கி கிளம்பினார். குமரன் எப்பொழுதும் போல் தன் அண்ணனை கண்டவுடன் அவன் தோளில் ஏறிக்கொள்ள, அதை வெறுப்பாக பார்த்தாள் தூரிகா. என் புருஷனுக்கு இவ்வளவு சின்ன தம்பி இருக்கான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது சொன்னால் அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? இந்த சின்ன பையனோட அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இந்த வயசுக்கு மேலே இவங்களை குழந்தை பெற்றுக்க சொல்லி யார் வற்புறுத்துறாங்க? எதையும் யோசிக்க மாட்டாங்க போல. வெக்கமே இல்லாமல் இந்த வயசுக்கு மேலே புள்ளைய பெற்று வச்சுருக்காங்க என்று அவள் வாய் திறந்தே முனகிவிட, அதை கேட்டுவிட்டார் தனலட்சுமி. அடுத்த நொடி அவர் கண்களில் இருந்து சரசரவென்று கண்ணீர் வெளிவர துவங்க, அதை யாரும் பார்க்கும் முன்பு துடைத்து கொண்டு வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து விட்டார். ஆனால் அதை வீரா கவனித்து விட்டான் என்பதை அவர் அப்பொழுது அறியவில்லை. வீராவோ தன் சித்தியின் கண்ணீரை கண்டு பதறிப்போனவன் வேகமாக அவர் பின்னே வர, அவரோ சமையல் கட்டில் நின்று தன் கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டிருந்தார். குமரனை தூக்கி கொண்டு அவன் பின்னே வந்தவன், சித்தி என்று அவர் தோளை தொட, அதில் பதறிப்போனவர் தன் கண்ணீரை அவனுக்கு காட்டக்கூடாது என்று மறைத்து கொண்டு பொய்யாக அவனை பார்த்து சிரித்தார். என்ன சித்தி, ஏன் அழற? யார் என்ன சொன்னாங்க என்று அவன் வேகமாக கேட்க, அதில் பதறிப்போனவர், ஐயோ, யாரும் ஏதோ சொல்லலை தம்பி, கண்ணில் ஏதோ தூசி விழுந்துடுச்சு, அதனால தான் உள்ளே வந்துட்டேன் என்றார் வேகமாக. பொய் சொல்லாத சித்தி, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அழுத, நான் அதை பார்த்தேன். யார் என்ன சொன்னாங்கன்னு இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று அவன் மீண்டும் கோபமாக கேட்க, அதில் பரிதவிப்புடன் அவனை பார்த்தார் தனலட்சுமி.